மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன்லாம் எழுதுறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் எழுதும்போது ஒரு சில இடங்களில் மாணவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கல. அண்ட் வந்து ஒரு டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்குறாங்க. யூபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரைப்லாம் வச்சு எழுதும்போது டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் அதிகளவு இருக்காது. பட் இங்கே டிஎன்பிஎஸ்சி சரி இந்த எங்கள் நடக்கூடிய எக்ஸாம் டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. இதை எப்படி நாங்கள் எதிர்கொள்கிறது? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க இடத்துல நம்ம வந்து அதை வந்து இது பண்ணி பார்க்கணும். அதாவது அந்த ஸ்கிரைபு அப்படி சொல்லக்கூடிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து தமிழும் தெரியணும், ஆங்கிலமும் தெரியணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தமிழ் மட்டும் தான் தெரியுது, இல்லை இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியுது. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, இவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியும். அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த ஸ்கிரைப் அந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை எக்ஸாம் எழுதி வராங்க. அவங்களுக்கு எக்ஸாம்னு ஒன்று வச்சு மறுபடியும் கஷ்டப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு எண்ணம். முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த ஸ்கிரைப் வைக்கிறது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறோம்.